முன்மாதிரியா இருக்கணுமா? ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து கவனம் வேணும். சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகளை குறித்த கவனம் வேணும். உங்களுடைய சிந்தனையை குறித்த கவனம் வேணும். தேவ சமூகத்தில் அழுது சுத்திகரிப்புக்காக கதறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 5:27 வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், தேவனுடைய இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய இரத்தத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவராலேயே நீங்கள் அவருடைய ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய, அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டீங்க. ஒருபடி மேல ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க முன்மாதிரி ஜீவியம் ரொம்ப அவசியம், கற்புள்ள ஜீவியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் ரகசிய பாவங்கள் இருக்கக்கூடாது, அந்தரங்க பாவங்கள் இருக்கக்கூடாது, யாருக்குமே தெரியாத பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, பாவம் உங்களுக்குள்ள ஆளக்கூடாது, இச்சை உங்களை மேற்கொள்ளக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் உங்கள்கிட்ட அற்று போகணும். கரை இருக்கக்கூடாது, உங்களுடைய ஜீவியத்தில் கரை இருக்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தையிலையும் பேச்சிலையும் நடக்கலையும் எதுலையும் கரை இருக்கக்கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில மறைவே இருக்கக்கூடாது. பரிசுத்தமான வாழ்க்கை தான் இருக்கணும், பிழையுள்ள வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்களை எப்போ தேவனுக்கு முன்பாக நிறுத்த நீங்க ஆயத்தமா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியா தீர்க்கதரிசி சொல்வார். தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக நிற்க எப்பவும் தகுதி உடையவங்களா இருக்கணும். தேவ சமூகத்தில் நிற்க தகுதி உள்ளவங்களா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பரிசுத்தம் உடையவர்களா இருக்கணும். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தேவ சமூகத்துக்கு முன்னாடி, தேவ சமூகத்துல, தேவ பிரசனத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும். அப்படி இருப்பீர்களே ஆனால் நீங்க எதை கேட்டாலும் தேவன் செய்வார். கற்புள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நீங்கள் முன்மாதிரியா இருந்து பாருங்க. நீங்க விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கும். அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி என்று இருக்கு. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களை பாதுகாப்பார், நிச்சயமாகவே முடிவில் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். அங்கே விசேஷமானவர்களாகவே இருப்பீங்க. எதனால உங்களால முன்மாதிரி ஜீவன் செய்ய முடியல அதை மாத்திரம் பாருங்க. வேதம் சொல்றது, உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள், அவர் பரிசுத்தமா இருக்கிறார் என்று 1 பேதுரு 1:15-16 சொல்லுது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தமா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும். அதுல மாற்றமே கிடையாது. மற்ற காரியத்திலே முன்மாதிரியா இருந்தாலும் ஒரு காரியத்துல வீழ்ச்சி உண்டாகும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அது இடல் உள்ளதான ஒரு ஜீவன் தான் செய்ய முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, எதனால என்னால முன்மாதிரியா ஜீவிக்க முடியல, அதை கண்டுபிடிங்க. சும்மா சிலர் மேலோட்டமான ஒரு ஜெபமணியை பழகிட்டாங்க, இறங்கும் இறங்கும் இறங்கும். எதுக்கு இறங்கணும், எதுக்கு எனக்கு விடுதலை தேவைங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க அழுது பாருங்க, நிச்சயமா விடுவிப்பார்.